வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகார கோவிலை பார்ப்போம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தின் 3 பாதங்கள், அதாவது 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் ஆக 3 பாதங்கள் கும்பராசி மண்டலத்திலேயும், ஒரு பாதம் மீனராசி மண்டலத்திலையும் வரும். அப்போது இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான். குரு பகவான் வீடான குரு பகவான் வீடான மீனராசி மண்டலத்தில் அவருடைய நட்சத்திரத்தின் பாதம் ஒரு பாதம், அதாவது 4ஆம் பாதம் மட்டும் மீனராசி மண்டலத்தில் இருக்கும். பாக்கி 3 பாதங்களும் கும்பராசி மண்டலத்தில் வரும். சரி, இந்த புரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசை குரு திசை, 16 ஆண்டுகள் குரு திசை நடக்கும். 2ஆம் பாதத்தில் பிறந்தால் 12 ஆண்டுகளும், 3ஆம் பாதத்தில் பிறந்தால் 8 ஆண்டுகளும், 4ஆம் பாதம் அந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தால் 4 ஆண்டுகளும் இருக்கும். ஆக குரு திசை 16 ஆண்டுகள். அதில் துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா அதனுடைய உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் டிகிரி சுத்தமாக பார்த்தா தான் எத்தனை ஆண்டுகள் அல்லது எத்தனை நாட்கள் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும். புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னாலே குருவின் நட்சத்திரம். உங்கள் ஜாதகத்தில் குரு சுபராக இருக்கும் பட்சத்தில் நற்பலன்களை வாரி வழங்குவார். பொதுவாகவே குரு பகவான் உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பகவானுடைய ராகு கேதுவோடைய இணையாமல் இருப்பது நல்லது. ஆனாலும் குரு ஏதோ ஒரு கிரகத்தோடு இணைந்து இருப்பது ரொம்ப நல்லது. குரு பகவான் ஞானத்தின் அதிபதி. அதோடு மட்டும் இல்லை, பெரும் பணத்துக்கு காரகத்துவம் வகிப்பவர். இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குபேரனின் நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். சரி சார், இப்போ தான் பணமாக சொல்கிறாங்க. முன்னாடி காலத்தெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானியங்கள் அவங்க வீட்டில் குறைவில்லாமல் இருக்கும். பண்டமாற்று முறை காலத்தில் தானியங்கள் நிறைஞ்சிருக்கும். இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா தானியங்கள் நிறைஞ்சி இருக்கும். ஆனாலும் பாருங்கள், எது எப்படி இருந்தாலும் இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அதுக்கு அந்த நட்சத்திர தோஷம்னு ஒன்று உண்டு. அது உங்கள் வாழ்க்கையை வளமாக்க தடை செய்து கொண்டே இருக்கும். அதை உங்கள் வாழ்க்கையை டெவலப்மெண்ட் பண்ண விடாமல் பண்ணிகிட்ருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கை, அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துட்டேன், என்னோடய ராசி கும்பராசி அல்லது என்னுடைய ராசி மீன ராசியாக இருக்குது சார், ஆனால் டெவலப்மெண்ட்டே இல்லை அப்படின்னா முதல்ல உங்கள் நட்சத்திர அதிபதியை பாருங்கள் எங்கே இருக்காருன்னு, அல்லது புரட்டாதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அவங்க நல்ல முறையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்புக்கு குறை இருக்காது. அப்படி அவங்க அந்த நட்சத்திரத்திலேயோ அல்லது நட்சத்திரத்தின் அதிபதியோ உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய, அதாவது உங்கள் வளர்ச்சியை தடை பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாக்கா நீங்கள் இந்த நட்சத்திரத்தின் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது நட்சத்திர அதிபதி கோவிலுக்கு இல்லை, இந்த நட்சத்திரத்துக்கான தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவையாறில் உள்ள திருவானேஸ்வரர் கோவில். இந்த கோவிலுடைய தோற்றமும் அந்த கோவிலுக்கு போக வேண்டிய வழித்தடமும் ஸ்க்ரீனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அது எந்த பாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பொதுவாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரத்துக்காக அந்த கோவிலில் உள்ள குளத்தில் குளிச்சுட்டு புது ஆடை உடுத்திட்டு அதுக்கப்புறம் கோவில் முறைப்படி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சுவாமிக்கும் கண்டிப்பாக மாலை கட்டி போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க. சுவாமிக்கும் அம்பாளுக்கும் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு கோவிலை முடிந்தவரை 11 முறை சுற்றி வருவது சிறப்பு. ஏன்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தினால தோஷம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கல்வி தடைப்படும், வளர்ச்சி தடைப்படும். இப்படி தடைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நட்சத்திர தோஷத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் பிறந்த தேதிக்கு, அதாவது நீங்கள் தமிழ் மாதத்தில் எந்த மாதம் தமிழ் மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதத்தில் வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள், அன்னைக்கு இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.